இலங்கை போர்க்குற்றம் தொடர்பான அமெரிக்க தீர்மானத்தின் வரைவு அறிக்கை மீது ஐநா உறுப்பு நாடுகளிடையே ஒருமித்த ஆதரவு ஏற்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் அதில் திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை ஜெனீவாவில் இருக்கும் நம்முடைய மூத்த ஆசிரியர் விஸ்வநாத்திடம் கேட்கலாம். விஸ்வநாத், என்ன மாதிரியான சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது? திருத்தங்கள்னு வந்ததுன்னா என்ன மாதிரியான திருத்தங்கள் செய்யப்படும்? ஐநா ஆணையருடைய இலங்கை போர்க்குற்றம் குறித்து அறிக்கை வெளியானதற்கு பிறகு அமெரிக்க அரசாங்கம் இலங்கை தொடர்பான ஒரு தீர்மான வரைவை முதலில் முன்வைத்தது. அது 26 அம்சங்கள் கொண்ட தீர்மான வரைவை தனது 47 உறுப்பு நாடுகளுக்கும் கொடுத்திருந்தது. அந்த உறுப்பு நாடுகள் நேற்று முன்தினமும் அந்த தீர்மான வரைவின் மீதான தன கருத்துக்களை பதிவு செய்திருந்தன. அந்த தீர்மானத்தின் மீது பல்வேறு மிக முக்கியமாக தீர்மானத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக விசாரணையை மேற்கொள்வதற்காக சர்வதேச நீதிபதிகளை கொண்ட ஒரு விசாரணை அமைப்பை இலங்கை அரசாங்கமே உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தின் முக்கிய சாராம்சமாக அந்த தீர்மானத்தில் இருந்தது. அதே சமயத்திலே தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு சர்வதேச சுயாதீனமான விசாரணை வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. காரணம், கடந்த காலங்களில் இதுபோன்ற விசாரணைகள் எதுவுமே எந்த விதமான தீர்வையும் கொடுத்து விடவில்லை. அந்த தீர்வு குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஒரு நீதிபதியை கொண்ட ஒரு விசாரணை அமைப்பு கூட ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த நீதிபதிக்கு கூட இலங்கை அரசாங்கம் எந்த விதமான ஒத்துழைப்பையும் கொடுக்கவில்லை. அதே போல எந்த விதமான விவகார தொடர்புடைய வெளி வட்டார தொடர்புடைய எந்த விதமான அமைப்பு முறைகளையும் இலங்கை அரசாங்கம் ஒருபோது மதித்ததில்லை என்பதுதான் தமிழுடைய பிரச்சனைகளாக கோரிக்கைகளாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே தமிழர்களை பொறுத்தவரையும் சர்வதேச சுயாதீன விசாரணை தான் வேண்டும் என்பதுதான் அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஆணையர், குறிப்பாக மனித உரிமை ஆணையரகத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது? கலப்பு நீதிமன்றம், அதாவது இலங்கை அரசாங்கத்தின் நீதிபதிகளும் சர்வதேச நீதிபதிகளும் அடங்கிய ஒரு கலப்பு நீதிமன்றம் உருவாக்க வேண்டும் என்பது ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. அதே சமயத்தில் அமெரிக்காவை பொறுத்தவரையில், அமெரிக்கா முக்கியமாக தற்போது தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிற அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய இலங்கை ஒரு பொறிமுறையை, அதாவது விசாரணை அமைப்பை இலங்கை அரசாங்கமே உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த சாராம்சமாக இருக்கிறது. இதை பொறுத்தவரையிலும் உள்நாட்டு விசாரணை என்பதுதான் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிற காரணத்தால் அந்த இலங்கை அரசாங்கத்திற்கு ரஷ்யா, சைனா, கியூபா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 4 நாடுகள் முழுவதுமாக இலங்கைக்கு ஆதரவாக தற்பொழுது குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் அது உள்நாட்டு பிரச்சனை. அந்த உள்நாட்டு பிரச்சனையில் ஏன் தலையிட வேண்டும் என்பதுதான் ரஷ்யா, பாகிஸ்தான், சீனா மற்றும் கியூபா ஆகிய நாடுகளுடைய வாதமாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக பிரிட்டன், சுவிட்சர்லாந்து உட்பட ஐரோப்பிய நாடுகளும் கனடாவும் முழுக்க ஈழத்தமிழர் ஆதரவாக நிற்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அங்கே நடைபெற்ற இனப்படுகொலை தான். கிட்டத்தட்ட இறுதிப் போரின் போது 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள். ஐநா அறிக்கையின்படி 70,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே அங்கு நடந்த இனப்படுகொலை தான், போர்க்குற்றம் தான். எனவே இதை விசாரிக்க இலங்கையினுடைய கைகளிலே விசாரணை ஒப்படைத்தால் சரிவர விசாரணை நடைபெறாது. எனவே சர்வதேச விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இலங்கையினுடைய எந்த தலையீடும் இல்லாத, இலங்கையினுடைய நீதித்துறையோ இல்ல ராணுவத்துறையோ அரசு துறையோ தலையீடு இல்லாத ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை மட்டுமே இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றம் தீர்வு தர முடியும் என்பதுதான் ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு ஆதரவு குரலாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஐரோப்பிய நாடுகளும் கனடாவும் தற்பொழுது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும், பாகிஸ்தான், ரஷ்யா, சீனா, கியூபா ஆகிய 4 நாடுகள் இலங்கை அரசுக்கு ஆதரவாகவும் நிற்கின்றன. இந்த அடிப்படையிலே நேற்றைய கருத்து கேட்பு கூட்டத்திலே இந்த தீர்மானத்திலே குறிப்பாக இலங்கை, நான் குறிப்பிட்ட 4 நாடுகளுமே, இலங்கை அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய 4 நாடுகளுமே அமெரிக்க வரைவு தீர்மானத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள சில முக்கிய அம்சங்களை நீக்க கோரியிருக்கின்றன. குறிப்பாக சர்வதேச விசாரணை கோரும் விஷயங்கள், சர்வதேச விசாரணைக்கு இட்டுச் செல்லும் எந்த அம்சங்களையுமே அந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடாது என்கிறது இந்த 4 நாடுகளும். அந்த அடிப்படையில் அந்த முக்கியமான 4-5 பத்திகளை நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த 4 நாடுகள் கோரிக்கையாக இருக்கிறது. அவ்வாறு நீக்கப்பட்டால் முழுக்க அந்த அமெரிக்க தீர்மானத்தில் இந்த 4 நாடுகளும் குறிப்பிடக்கூடிய அந்த அம்சங்களை நீக்கிவிட்டால் அமெரிக்க தீர்மானத்தில் எஞ்சி இருக்க போவது உள்நாட்டு விசாரணை ஒன்று மட்டுமே என்பதுதான். அந்த அடிப்படையில் இந்த 4 நாடுகளின் கருத்துக்களையும் ஒருமித்த கருத்துக்களோடு தான் இந்த தீர்மானத்தை ஐநா மன்றத்தில் முன்வைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் அமெரிக்கா இருக்கிறது. எனவே இந்த 4 நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காகவும் இலங்கையை திருப்திப்படுத்துவதற்காகவும் சில அம்சங்களை, சில மாற்றங்களை அதில் கொண்டு வரலாம் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. இன்று ஐநா மனித உரிமைகள் ஆணையம் விடுமுறை என்பதால் நாளை அந்த வரைவு தீர்மானத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு மீண்டும் உறுப்பு நாடுகளிடம் அமெரிக்கா கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்று அந்த தீர்மானத்தை முழுமனதாக அனைவரும் கன்சென்சஸ் ஏற்பட்டால் மட்டுமே தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு அமெரிக்கா கொண்டு செல்லும் என்றும் கருதப்படுகிறது. எனினும் கூட இது பற்றி விவரங்கள் நாளை நமக்கு முழுவதுமாக தெரிந்துவிடும். விக்ரமன், விஸ்வா, நிச்சயமாக இது தமிழர்களுக்கு ஒரு அதிருப்தி தரக்கூடிய ஒரு விஷயம்தான். புலம்பெயர் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க? இலங்கை அரசு ஒரு பக்கம் இப்படி ஒரு கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லாபி பண்ணிட்டு இருக்காங்கிற போது
இது கிட்டத்தட்ட 2009க்கு முன்னதாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாகவே ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலே தமிழர்கள் தரப்பிலே தொடர்ந்து வந்து இலங்கையினுடைய பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. 2009க்கு பிறகு 2011ஆம் ஆண்டிலிருந்து இந்த பிரச்சனைகள் பூதாகரமாக வடிவெடுத்தன. 2012ஆம் ஆண்டு இதே அமெரிக்கா ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணைக்கு முன்னெடுத்து செல்லும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. அந்த தீர்மானம் அப்பொழுது வெற்றி பெற்றது. ஓராண்டுக்குள் தனது அறிக்கையை இலங்கை அரசாங்கம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அமெரிக்க அரசாங்கம் கூறியிருந்தது. அமெரிக்க அரசாங்கத்தின் தீர்மானத்தில் கூறியிருந்தது. ஆனால் 2015 வரை 6 ஆண்டுகள் ஆகியும் கூட இலங்கையை பொறுத்தவரையில் எந்த விதமான முன்னேற்றம், விசாரணை அமைப்பு முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருப்பதாக தமிழர்கள் கூறுகிறார்கள். காரணம் என்னவென்றால் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் என்ற இலங்கை அரசாங்கமே உருவாக்கிய நீதிபதியை கொண்டு உருவாக்கிய ஒரு விசாரணை அறிக்கையை கூட இதுவரை இலங்கை அமல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் பல்வேறு தரப்பினரை முன்வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலேயே தமிழர்கள் தொடர்ந்து பல்வேறு நாடுகளை, குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தில் உள்ள உறுப்பு நாடுகளின் ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் சந்தித்து இலங்கை இன விவகாரத்தினுடைய முக்கியமான சாராம்சங்களை, பாதிக்கப்பட்ட மக்களின் தரப்புகளை எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் கூட பராகுவே நாடாளுமன்றத்தையும் செனட் உறுப்பினர்களை சந்தித்து தங்கள் பிரச்சனைகள் எடுத்துக் கூறிய விளைவாக பராகுவே நாடாளுமன்றமும் பராகுவே செனட்டும் தற்பொழுது சர்வதேச விசாரணை கோரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றன. நாளை குறிப்பாக பெர்ன், அதாவது சுவிட்சர்லாந்து தலைநகரத்தில் பெர்ன் நாடாளுமன்றத்திலே கிட்டத்தட்ட 15 எம்பிக்களை சந்திக்கவிருக்கிறார்கள் தமிழர்கள். இப்படி ஒவ்வொரு நாட்டு பிரதிநிதிகளையும் சந்தித்து இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை ஆகிய ஆவணங்களை கையளித்து இது பற்றி விளக்கமான பரப்புரைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே தீர்மானம் வாக்கெடுப்புக்கு முன்வருவதற்கு வரும் வரை இலங்கை அரசாங்கம் ஒரு பக்கம் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறது. தமிழர்கள் தரப்பிலும் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அரசாங்கம் 4 நாடுகளையும் திருப்திப்படுத்தி ஒரு கன்சென்சஸ், ஒரு ஒருமித்த கருத்தோடு இந்த தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நகர்வுகள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. விக்ரமன்.